மக்கள் சக்தி நேயர்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுங்க. வாங்க போய் வீடியோ பார்ப்போம். மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, உடம்பு தான் ஆரோக்கியம். நம்மளுடைய உடம்பை தான் நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும். இது தாங்க கோடி நம்ம கோடி 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 ஏர்ன் பண்ணதுக்கு, சம்பாதிச்சதுக்கு ஒரு உதாரணம். நம்ம உடம்ப கடைசி வரைக்கும் நல்லபடியாக ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும். இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் போனோன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் தெரியும் நமக்கு எது நரகம், எதெல்லாம் கிரகங்கள், யார் யமன் அப்படிங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் தாங்க தெரியும். ஒரு யூடியூப் வீடியோவில் அவர் பைல்வான் ரங்கநாதன் சொல்கிறார், போய் பாருங்கள். அவர் அட்மிட் ஆகி பட்ட கஷ்டத்தை சொல்கிறார். நானுமே வயதானவர், அவர் 75 வயசு கழித்து அட்மிட் ஆனதுக்கு அவர் பைல்வான் ரங்கநாதன் சொல்கிறார். நான் 92 வயது பெரியவரை அட்மிட் பண்ணிவிட்டு பட்ட பாட சொல்கிறேன் பாருங்கள். வாங்க, மக்கள் சக்தி சேனல். மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு நாட்டில் நடக்கிற செய்திகள், எது உண்மை, எது நடிப்பு, நகைச்சுவை, உணர்ச்சி மிக செய்திகள், அத்தனையும் உங்களுக்கு உண்மை செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கறது மக்கள் சக்தி சேனல் மட்டும்தான். மக்களுடைய சக்தி, உங்கள் சக்தி என்னங்க எனக்கு வேணும்? உங்களுடைய லைக், ஷேர், நல்ல விதமான கமெண்ட்டு, கண்ணியமான கமெண்ட்டு. அதை மீறினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அது இது தவறாக ஏதாவது இருந்தால் தவறை கண்ணியமாக சுட்டி காட்டுங்கள். இதுதான் மக்கள் சக்தி சேனலுக்கு தேவை. உங்கள் சக்தியான இந்த சக்தி தான் என் சக்தி. மக்கள் சக்திக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா, மக்களுக்கு சக்தி, மக்களுக்கு உண்மையான செய்திகள், மோட்டிவேஷன், இதெல்லாம் தான் வரும். பெண்களுக்கு மோட்டிவேஷன், இது மாதிரிலாம் தான் வரும். வாங்க, இன்றைக்கி நாட்டில் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற அநியாயத்தை சொல்கிறேன். வாங்க பார்ப்போம். ஆமாம் மக்கள் சக்தி நேயர்களே, ஒரு 92 வயதானவர், என்னுடைய தந்தைக்கு தான் 92 வயது. அது வரைக்கும் அவர் உடம்ப அவ்வளவு பர்ஃபெக்டாக வச்சுன்னு இருக்கிறவர். இப்போ நல்லபடியாக இருக்கார். உடம்ப பர்ஃபெக்டாக வச்சுன்னு இருக்கிறவர். சின்ன வயசில் நம்மளாம் இப்போ சைக்கிள், காரு, 2 வீலர்னு போகிறோமே, அவர் சைக்கிளை தான் யூஸ் பண்ணுவார். சைக்கிள் இல்லைன்னா நடந்தே போயிருக்கார். நட அதுவும் செருப்பு இல்லாமல்லாம் நடப்பார். இப்போல்லாம் நமக்கு சுகர் செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் அவருக்கெல்லாம் செருப்பு இல்லாமையே அவ்வளவு தூரம் நடக்கிறவர். நல்ல அதில் இல்லாமல் யோகாலாம் தெரிஞ்சு வச்சுருந்தவர். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அவரை மாதிரி யாருக்கும் கஷ்ட டயத்தில் அந்த ப்ரீத்திங் அவ்வளவு சூப்பராக பண்ணுவார். இப்படிலாம் உடலில் நல்லா காத்துண்டு 92 வயசு ஆயிடுச்சுங்க. அவருடைய வயது மூப்பின் காரணமாக சில கஷ்டங்கள் வருது. அதை அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாருங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். கோவிட் டயத்தில் மூச்சு விட முடியாமல் போச்சு. அவருக்கு மூச்சு விட முடியாமல் போன உடனே டக்குன்னு என்ன பண்ணார், நான் ஆம்புலன்ஸை கூப்பிடுறேன், நான் நினைக்கிறேன் சரி இவருக்கு ஏதோ ஒன்று ஆக போகிறது அப்படின்ட்டு நான் மற்றதெல்லாமல் யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வயதான மனுஷர் படுத்துட்டு மூச்சு விட கஷ்டப்படுறார். ரொம்ப பயந்தேன். ஆம்புலன்ஸுக்காக ட்ரை பண்ணும்போது அவர் கூப்பிடாதன்னு கையை அப்படி காட்டிவிட்டு அப்படின்னு ப்ரீத்திங், நல்ல ப்ரீத்திங். அந்த வயதானவர் அப்படியே படுத்துட்டே உருண்டு ப்ரீத்திங் பண்ணுறார். கப்பு கப்பு கப்புன்னு பண்ணிவிட்டு கொஞ்சம் சரியானவுடனே உட்காந்து பயங்கரமாக ப்ரீத்திங் பண்ணி சரி பண்ணிட்டாருங்க. அவர் மூச்சை அடைச்சி அவருக்கு அந்த ஸ்டேஜ் நமக்கெல்லாம் இருந்ததுன்னா, நம்ம அது தெரியாதவங்களுக்கு அந்த மூச்சை அடைக்கும் போது என்ன பண்ணுறதுனே தெரியாததுனால தான் மேலே ஆகி அப்படியே மேலே போய்டுறோம். அவர் அதை போகிற ஸ்டேஜ் இருக்கும்போது அப்படியே மூச்சு முட்டுறதும் அவர் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரீத்திங் பண்ணி அப்படியே அதை பேக் கொண்டு சரியாயிட்டார்.
நாங்கள் எங்களுக்கெல்லாம் கோவிட் வந்தப்போ அவர் தான் வந்து ரசம் வச்சு தர்றது, மற்றது எங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது. யார் 90 வயசான இவர் பண்ணினார். அதெல்லாம் வந்து சாய்பாபா தெய்வமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி தாங்க எனக்கெல்லாம் அப்போ தோணித்து. அப்படி வீட்டில் வந்து ஒரு தந்தை நமக்கு அவ்வளோ வயசானவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது, அதாவது அவரால் அதை சரி பண்ணிக்க முடியாமல் முதுகில் ஒரு பிரச்சனை. அவருக்கு அது ஒன்றும் வயது மூப்புனால அவர் விழுந்துட்டார் ஒரு நாள். அதில் வந்து அந்த முதுகில் ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. பட் அவருக்கு ஒன்றும் பண்ணல. பட் அது பெருசாக வீங்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது எனக்கு பயமாக இருந்தது. அதனால நான் போய் டாக்டர்கிட்ட எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து அதில் ஏதோ அதுக்கு ஒரு பேரெல்லாம் சொன்னாங்க. அந்த டாக்டர் அருமையான டாக்டர். அதை கீறி அதுலேருந்து அவ்வளவு ரத்தம் எடுத்தாங்க. டாக்டரே பயந்தார், இவ்வளோ ரத்தம் எடுக்கிறதுனால அவருக்கு எதானும் ஆயிடுமோன்ட்டு. பட் அதெல்லாம் ஒன்றும் கடவுள் புண்ணியத்துலேயும் அவர் உடம்பு மெயின்டைன் பண்ணினதுலேயும் இருந்தாலும் அவர் வந்து மூப்பு காரணமாக ஒரு மேலே போய் அட்மிட் ஆகிக்கங்க, ஒரு 1 டே அட்மிட் ஆகிக்கங்கன்னார். சரின்னு அந்த 1 டே அட்மிஷனுக்கு போய் மேலே போய் அட்மிட் ஆகி உள்ளே உட்காண்ட்ருக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக டாக்டர் வரலைங்க, அப்சர்வேஷனுக்கும் வரல. ஆனால் வந்து செக் பண்ணி என்னவோ சுகர் செக் பண்ணுறாங்க, பிபி செக் பண்ணுறாங்க, ஹார்ட்டு செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரியாக இருக்குன்னாலும் அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணுறாங்க. அடுத்த நாள் அந்த பின்னாடி உள்ள அந்த கட்டி அவர் கீறி விட்டு ரத்தம் வந்தது இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடுவாங்க, ஏதானு பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. ஒரு டாக்டர், லூசு டாக்டர் ஒன்று வந்தது, அமுத்தி விட்டுட்டு போயிட்டார். அதை நீங்கள் அமுத்தினப்போ வலிச்சதுன்னு அந்த ஃபீட்பேக்கை சொன்னது, நான் அமுத்தினப்போ வலிச்சது, அது எப்படி வலிக்கும் அப்படி இப்படின்னு அந்த டாக்டரே சைக்கோவாக கத்தி, நான் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு வயதானவருக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாருங்க. எங்களுக்கு முதல்ல பார்த்து பண்ணின டாக்டர் அவ்வளவு ஜெம்மு. அவர் வந்து அட்மிட் ஆகுங்கன்னு அவர் சொன்ன இதில் தான் நாங்கள் போய் அட்மிட் ஆகிறோம். பட் அவருடைய கண்ட்ரோலில் அந்த அட்மிஷன் ஹாஸ்பிட்டல் கிடையாது. போய் அட்மிட் ஆகிட்டோம். 2வது நாள் இப்படி பண்ணிட்டாங்க. 3வது நாளும் யாரும் தான் இந்த டாக்டர் வருவார்னு சொல்லி எந்த டாக்டரும் வரல. நர்ஸு மட்டும் வருது, ஏதோ ஒரு ட்ரிப்ஸை ஏற்றி விடுறாங்க. அந்த ட்ரிப்ஸை வந்து சின்னதாக வைக்குதுங்க, அதுங்க போய் வெளியில் அரட்டை அடிக்கும்போது. நர்ஸு தாங்க கிரகங்கள், அத்தனையும் வந்து ட்ரைனிங் நர்ஸாக இருக்கும். எல்லாம் குட்டி குட்டியாக நர்ஸெல்லாம் வந்து ஒரு ட்ரைன்டு நர்ஸாகவே நம்மளாலலாம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிஷன் போது பாருங்களேன் இருக்கவே இருக்காது. குட்டி நர்ஸாக இருக்கும். நம்ம சொன்னது எதுவுமே கேட்காதுங்க, கெக்கேன்னு வெளியில் நின்று அதுங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏமா இங்கே வா, ஏமா இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறோன்னா அதுங்க வந்து என்னத்தையோ பண்ணிட்டு போகுங்க. தான் பேசுகிற வரைக்கும் சின்னதாக வைக்குங்க அந்த ட்ரிப்ஸை. தனக்கு வீட்டுக்கு போகணுன்னா அப்போ பெருசாக வைக்குங்க. என்ன கணக்குனே தெரியாது. டாக்டர்ஸ் வந்தாலும் சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணால் அந்த அட்டெண்டர் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் தான் முடியும். அந்த அட்டெண்டரும் ஏன்னா பேஷண்ட்டுக்கு ஒரு பயம் இருக்கும், அவங்க பாட்டுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியுமே எங்கள் அப்பா வந்து இல்லை இது இப்படி பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க, எனக்கு வந்து பிபிலாம் கரெக்டாக தான் இருக்குது, சுகர்லாம் நார்மலாக தான் இருக்குதுன்னு அவர் பேசுகிறார், தெளிவாக சொல்கிறார். அப்படியே இதுங்க வந்து டெஸ்ட்டுன்னு எடுக்கிறதுங்க. ஒரு நாளைக்கு நிறையா டெஸ்ட்டு எடுக்குங்க. வெறுமனே இந்த பிபி சுகர் இதெல்லாம் நார்மலாக இருந்தாலுமே ஒரு நார்மல் பேஷண்ட்டை அட்மிட் ஆனதுக்கே இந்த பாடுபடுத்துது. ஓகேயா, நான் போய் கேட்குறேன், என்னங்க இது 3வது நாள் ஆறுது, டிஸ்சார்ஜை பற்றியே சொல்லலையே, டாக்டர் ஒரு நாள் அப்சர்வேஷனுக்கு தானே சொன்னார், நீங்கள் டாக்டரும் வரமாட்டேங்கிறார் ஆப்ரேஷன் இதுக்கு, அதை ஏதோ ஸ்டிச்சு போடணும் என்னென்னு போய் சத்தம் போட்டு நான் இப்போயே கிளம்புறேன் கொடுங்க நீங்கள் அப்படின்ட்டு சொல்லி அவங்க வந்து இல்லை இருங்க டாக்டர் வருவார்னு ஒரு டியூட்டி டாக்டர் தான் சர்ஜன்னு பொய் சொல்லி நம்மள்ட்ட வந்து அதெல்லாம் சரியாயிடும், நாளைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறார். அவர் வெறும் டியூட்டி டாக்டர் தான், அவர் சர்ஜன் இல்லைன்னு இன்னொருத்தர் மூலியமாக அது தெரிய வந்து நான் என்ன பண்ணேன், கீழே போனேன். எந்த டாக்டர் அட்மிஷன் கொடுத்தாரோ அந்த டாக்டர்கிட்ட போய், பாருங்கள் டாக்டர் நீங்கள் நல்லா பார்க்குறீங்கன்னு தான் நான் வந்தேன், அட்மிட் பண்ண சொன்னீங்க, ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு டாக்டர் வரல, வந்த 1-2 டாக்டர்ஸ் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து கொடுங்க ரெக்கார்டுன்னு பார்த்துக்கிட்டு
இல்லை நான் வந்து அவர் ஏஜ்டாக இருக்காரேன்னு தான் அட்மிட் பண்ண சொன்னேன். அவரோடதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவர் எல்லாத்தையும் இது பண்ணி எங்களுக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலான்னு சொல்லிட்டார். மேலே வந்தேன், நல்ல கவுண்டரில் சத்தம் போட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு டாக்டர் வரல, சும்மா பேஷண்ட்டை உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. நீங்களாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், போங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு வந்தேன். ஐயோ நீங்கள் பே பண்ணணும்னா ஒழுங்காக சீக்கிரம் எனக்கு 20 நிமிஷத்தில் முடிக்கணும் வேலை. சும்மா லேட்டாலாம் ஆக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்புறம் அந்த பே பில்லெல்லாம் மெதுவாக உட்காந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா நிறையா போட்டிருக்காங்க. இந்த டாக்டர் வந்தார், இந்த டாக்டர், அந்த டாக்டர் வந்தெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. இந்த டாக்டர் வந்து சத்தம் போட்டு போன டாக்டருக்கு நான் வந்து 750 ரூபா கட்டணுமா? முடியாது. இந்த டாக்டர் வந்து பிபி இதை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பிபி செக் பண்ணி எவ்வளவு கட்டியிருக்கீங்க? இதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு 2000 கிட்ட குறைச்சா அவங்க வேறு விதத்தில் அந்த 2000 கூட ஆக்குறாங்க. நம்ம சத்தம் போட்டு என்ன ஒரு 3 நாளில் டாக்டரே வராமல் இருந்ததுக்கு 25,000 கிட்ட ஆக்குறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு ஒரு நல்ல பல்க் அமௌண்ட்டை குறைச்சிவிட்டு, அப்பா நீ ஒன்றும் வேண்டாம், நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி, ஏன்னா அவர் நல்லா பேசுகிறார், நல்லா நடக்கிறார், நல்ல உடம்பு தெம்பாக இருக்குது. சும்மா இதுங்க சுகர் பிபி செக் மட்டும் பண்ணிவிட்டு, அப்பா ஹாஸ்பிட்டலில் நம்ம சேரக்கூடாது, நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கணும். இல்லைன்னா முதல்ல அங்கே இருக்கிற நர்ஸெல்லாம் தான் கிரகம் நமக்கு. அதுங்களை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாமல் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும். முக்கால்வாசி ஹாஸ்பிட்டல் அப்படி தான். பெரிய உடம்புக்கு போயிட்டா அதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது. என்ன பண்ணுறது? அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தலையெழுத்தாக உட்கார வேண்டியிருக்கு. அதுவும் நம்ம இன்சூரன்ஸ் கட்டி தெரிஞ்சு போனோம்னாக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் வர அமௌண்ட்டு வரைக்கும் நம்மளை பிடிச்சி இதுக்கெல்லாம் என்ன வந்து நம்ம தீர்வு எப்படி காண முடியும் அப்படிங்கிறது தாங்க தெரியல. நம்மளுடைய தலையெழுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேரக்கூடாது, அப்படி தான் வேண்டிக்கணும். இல்லையா எதுவாக இருந்தாலும் என்னை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு மற்றது இறைவன் பார்த்துக்கட்டும் அப்படின்னா. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் பார்த்தா நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப கும்பல் இருக்கிறதுனால அவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருக்காதுங்கிறாங்க. இவங்க மட்டும், இந்த டாக்டர்ஸ் மட்டும் என்னத்தை கிழிச்சிடுறாங்க. இவங்க படித்த பணத்தெல்லாம் பிடுங்குறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் கட்டின பணத்தெல்லாம் பிடுங்குறாங்க. இதுதான் எனக்கு தெரியுது. ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம சேர்றது உச்சித்தோன்னு தான் சொல்கிறது. ஆனால் அந்த ஜிஹெச்சை நடத்துகிற கவர்மெண்ட்டு சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே தன்னோட பசங்க தான் எல்லாம் போய் அப்போலோவில் தான் உழருது. அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் திமிரு பிடிச்சி கிடக்குங்க. சரிங்க, நீங்கள் இது நீங்களும் அனுபவிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸு, கருத்து இதை பற்றி என்னங்கிறத கண்டிப்பாக கொடுங்க.